பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். இந்த தேற்றுதல் ஏசாயா 40:1 சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இன்னைக்கு ஆற்றக்கூடிய தேற்றக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு கன்சோல் பண்ணும்போது கடிஞ்சு கொள்ளி பழகும், திட்டி பழக்கம், ஆனால் கன்சோல் பண்ணி தேற்றுவதற்கு பழக்கம். அதுதான் ஒரு தாய் போல நான் உன்னை தேற்றுவேன். ஆண்டவர் தேற்றுவாராம், அந்த மனுஷனை தேற்றுவாராம். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் எப்படிலாம் ஒரு மனுஷனை அவன் தேற்றுகிறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சங்கீதக்காரன் 23 நாள் சொல்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உமது கோலாக தடியாக வார்த்தைகள் என்னை தேற்றும். சங்கீதம் 119 82 தாவி சொல்கிறான், உன் வார்த்தையை உட்கொண்டு உன் வார்த்தைக்கு நான் காத்திருந்தேன், அந்த வார்த்தை என்னை தேற்றும். மக்களே, எத்தனையோ வார்த்தை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ மனுஷனோட பழகிருப்பீங்க, நல்ல சம்பவங்கள், நல்ல உணவு, நல்ல ஆறுதல், நல்ல பணம், பலது உங்களுக்கு தேற்றும் நினைச்சிருப்பீங்க. ஆனால் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை எந்த மனிதன் சரியாக கேட்குறானோ அந்த வார்த்தை அவனை தேற்றும். உதாரணத்துக்கு மனுஷனுடைய தேர்தல் எப்படி, நோவா பிறதுக்கு அவங்க தகப்பன் காயின் இப்படி ஜெபிக்கிறார், நோவா என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவான்னு பேர் வைக்கிறார். பாருங்க, ஒரு சிலர் பிள்ளைகள் தேற்றுவான், என்னை காப்பாற்றுவான், எனக்கு ஆறுதலாக இருப்பான், எனக்கு நம்பிக்கையாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது தன் அனுபவத்தை சொல்கிறாரு. சங்கீதம் 69:20 சொல்கிறாரு, என்னை தேற்றுவாருக்காக நான் காத்திருந்தேன், ஒருவரும் எனக்கு இல்லை. இந்த உலகம் அப்படி தான். இவங்க ஆறுதலாக இருப்பாங்க, நம்ம காப்பாற்றுவாங்க, நம்ம உதவி செய்வாங்கன்னு இவங்களுக்கு பேர் வைக்கலாம். இவங்க எங்களுக்கு ஆறுதல் மகன் சொல்லலாம். இப்போ பர்னபாஸுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஆறுதலின் மகன், என்னென்ன பேர் வைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆறுதல் மகன் நமக்கு எதிரியாக கூட மாறி போகலாம். ஆனால் மாறாதவர், அன்புள்ளவர், எப்போதும் நேசிக்கிற தகப்பன் சொல்கிறார், நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். நீங்கள் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து பாருங்கள், அவர் வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு பாருங்கள். நீ எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த வசனம் உங்களை குணமாக்கி, காயங்கட்டி, உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, மனுஷனால நீ கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, அவர் வார்த்தை அது உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்னும் கூட சொல்ல போனால், உன்னத பாட்டில் 2:5 நேசத்தால் நான் சோகமடைந்தேன். ஒருத்தர் நம்மளை நம்பி ஏமாற்றிருப்பாங்க, நம்ம அந்த அன்பை எழுந்து போயிருப்போம், ஒருவேளை மறித்து கூட போயிருக்கலாம், அவங்க மேலே இருக்கிற நேசம் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். அதனால்தான் இந்த நேசத்தால் சோகமடைந்த நமக்கு அவர் எப்படி தேற்றுகிறாராம், திராட்சை ரசத்தினாலே, எண்ணெயினாலே தேற்றுகிறாராம், அவருடைய பிரசனத்தினாலே, வல்லமையால் தேற்றுகிறாராம். மக்களை, இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவன் உங்களை தேற்றக்கூடியவராய், ஆற்றக்கூடியவராய், கண்ணீரை துடைக்கக்கூடியவராய். லைக் எ மதர், அந்த குழந்தை அழுது புலம்பி கண்ணீர் விடும் போது அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை தட்டி தடவி அவர்களை ஆறுதல் படுத்தி போஷித்து அவர்களை தேற்றுவது போல உன்னை என்னை படைத்த தேவன் தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவர் மேல் நம்புங்கள், அவர் சரியான செய்வார். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுகிறாளோ, அரவணைக்கிறாளோ, போஷிக்கிறாளோ, காப்பாற்றுகிறாளோ, அதை விட மேலாய் தேவன் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார். ஒருவேளை நேசத்தால் சோகமாக இருக்கலாம், இவரை நம்பி என்னை தேற்றுவான் என்று நோவா என்ற பேர் கூட வைத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆறுதலுக்காக காத்திருக்கலாம். உங்களுக்கு ஆறுதல் படுத்த, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொன்னவர் நிச்சயமாக உங்களை ஆற்றி தேற்றி உங்களை ஆறுதல் படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.